ஓம் சாந்தி. 21/4/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நம்முடைய மனதை அமைதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து நாலாபுறமும் நிரந்தரமாக அமைதியினுடைய வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், யார் என்ன கூறினாலும், கோபத்தினுடைய நெருப்பு நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடாது. கோபத்தின் அம்சமும் இருக்கக்கூடாது. கோபத்தின் அம்சம் இருந்தால் காமத்தினுடைய அம்சமும் இருக்கின்றது என்று அர்த்தமாகும். கோபம் முற்றிலும் முடிந்துவிட்டால் நம்மிடம் காமத்தினுடைய அம்சம் கூட இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் காமம்தான் கோபத்திற்கு பிறவி கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அப்பொழுது இது போன்ற அபியாசம் செய்யுங்கள். என்னவென்றால், வெளிப்புறத்தில் பேசக்கூடிய கோபம் சமாப்தமாக வேண்டும். பிறகு உள்முகமாகி விடுங்கள். உள்முகமாகி மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை அழித்து விடுங்கள். யாரையும் பழிவாங்கக்கூடிய எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது. வெறுப்பு, பொறாமை இவை அனைத்தும் சமாப்தமாகிவிட வேண்டும். எந்த அளவிற்கு கோபம் சமாப்தம் ஆகிவிடுகின்றதோ அந்த அளவிற்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். பிறகு நம்மிடம் இருந்து வெளிப்படக்கூடிய அமைதியின் சக்தி மற்றவர்களுக்கு உதவி புரியும். பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் சமாப்தமாகிவிடும். தடைகள் அற்றவர்களாக இருப்போம். ஒரு சிலர் அடிக்கடி கோபப்படுவார்கள். சிறு சிறு விஷயங்களை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. உடனே கோபத்தில் வந்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களின் மனோநிலை கோடியில் 1 மடங்குதான் உயர்வாக இருக்கும். தன்னுடைய இமோஷன் மீது கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவனையை அமைதியாக்கி கொள்ள வேண்டும். உடனே கோபத்தில் வந்துவிடக்கூடாது. உடனே பதிலளிக்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக இருந்து கையாள வேண்டும். இதுவும் ஒரு நல்ல தாரணையாகும். அதிகாலை எழுந்தவுடன் 7 முறை இது போன்ற அபியாசம் செய்யுங்கள். நான் அமைதி சுரூப ஆத்மா ஆவேன். அமைதி என்னுடைய அலங்காரமாகும். நான் அமைதியானவன். மற்றொரு தாரணையை செய்யுங்கள். என்னவென்றால், நோ இமிடியட் ரியாக்ஷன். தொட்டால் சிலிங்கியை போன்று உடனுக்குடனே கோபத்தில் வந்துவிடக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், யார் நம்மை பற்றி எப்படிப்பட்ட வர்ணனை செய்தாலும், அவதூறு கூறினாலும், நம்முடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை என்றாலும், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவித்தாலும், மற்றும் மற்றவர்களிடம் நாம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை வைத்து கொண்டிருந்தாலும், அதை அவர்கள் செய்யவில்லை என்றால் உடனே ரியாக்ஷன் செய்ய வேண்டாம். இது போன்ற தாரணையை நல்ல முறையில் செய்யுங்கள். நோ ரியாக்ஷன். பிறகு கோபத்தினுடைய நெருப்பு அமைதி ஆகிக் கொண்டே செல்லும். கோபம் என்பது மிகப்பெரிய நெருப்பாகும். ஆத்மாவின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அமைதியையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். நம்முடைய சுகத்தை அபகரித்துவிடும். நம்முடைய மனதில் தேவையற்ற பிரச்சனைகள், கடந்து முடிந்த விஷயங்கள் அனைத்தும் நிரம்பிவிடும். உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். நான் முழுமையாக கோபத்தை விட்டுவிட வேண்டும். அமைதி சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஞானி ஆத்மாக்கள் நாம் அனைவரும் பகவானின் குழந்தைகளாவோம். முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்கள். இந்த பூமியில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக நாம் அவதரித்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நாம் கோபத்தினுடைய நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தோம் என்றால், உலகத்தில் எரியக்கூடிய நெருப்பை யார் அணைப்பார்? தனிமையில் அமர்ந்து கொண்டு அழகான அபியாசம் செய்யுங்கள். என்னவென்றால், அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள். அனைவரையும் ஆத்மீக சொரூபத்தில் பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய பாகத்தை துல்லியமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் யார் மீதும் தோஷமில்லை. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் புத்தி இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நல்ல புத்தியும் ஒரு சிலருக்கு குறைவான புத்தியும் இருக்கின்றது. வெரைட்டியான ஆத்மாக்கள் இந்த உலகத்தின் பியூட்டி ஆவார்கள். இந்த கல்ப விருட்ச மரத்தின் அனைவரும் பூக்களாக முடியாது. சிலர் பூக்களாக, காய்களாக, இலைகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் நான் சகாஷ் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய பாவனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது கோபத்தினுடைய பாவனை குறைந்துவிடும். ஒவ்வொரு ஆத்மாக்களும் தன்னுடைய கர்ம கணக்கிற்கு வசப்பட்டு தங்களுடைய பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அமைதியாக அவர்களுக்கு உதவி செய்வோம். இந்த கோபத்தின் அக்னியை அணைத்து விடுவோம், அமைதியாக்கி விடுவோம். இன்று முழு நாளும் கோபத்தின் அம்சம் கூட நம்மிடம் இருக்கக்கூடாது. நான் கோபத்தை வென்ற ஆத்மா ஆவேன், அமைதி சொருப ஆத்மா ஆவேன். நான் பீஸ் ஹவுஸாக இருக்கின்றேன். நம்மிடமிருந்து நாலாபுரமும் அமைதியினுடைய வைப்ரேஷன் பரவிக்கொண்டிருக்கின்றது. அடிக்கடி அமைதி கடலான பாபாவின் அருகாமையில் சென்று பரந்தாமத்தில் அமர்ந்து கொள்வோம். அவருடைய அமைதியின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்து கொள்வோம். பிறகு அமைதி கடலான பாபாவின் இனிமையான அமைதியை அனுபவம் செய்வோம். பாபாவிடமிருந்து இனிமையான அமைதி எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற அபியாசத்தை அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். ஓம் சாந்தி.